அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமாவாசை என்பது மிகவும் சக்தி நிறைந்த நாளாக சொல்லப்படுகிறது. இந்த நாளில் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வது, பரிகார பூஜை ஆகியவை செய்வதன் மூலம் அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அமாவாசை நாளில் பித்ருலோகத்தில் இருக்கும் முன்னோர்கள் நம்முடைய வீட்டிற்கு நேரில் வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நாளில் பித்ருக்களுக்கு படையலிட்டு அவர்களை நினைத்து வழிபடுவதால் அவர்களின் மனம் மகிழ்ச்சியடைந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள் என்றும் கூறப்படுகிறது. இதனால் நம்முடைய சன்னதிகள் நலமுடன் வாழ்வார்கள் என்றும் நம்பிக்கையாக கூறப்படுகிறது. அமாவாசை என்பது இந்துக்கள் வழிபாட்டில் மிக முக்கிய நாளாக பார்க்கப்படுகிறது. ஒரு மாதத்தில் மற்ற அனைத்து நாட்களும் தெய்வ வழிபாட்டிற்குரியது என்று குறிப்பிட்டிருந்தாலும் கூட அமாவாசை திதி என்பது முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய நாளாகவும் குறிப்பிடப்படுகிறது. மட்டும் இல்லாமல் அமாவாசை திதி என்பது முன்னோர்கள் வழிபாட்டுக்குரிய நாளாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நாளில் புனித நீராடி முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைப்பது, தர்ப்பணம் கொடுப்பது, தான தர்மங்கள் செய்வது, குறிப்பாக அன்னதானம் வழங்குவது, காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைப்பது உள்ளிட்டவைகள் முன்னோரின் ஆசிகளை பெற உதவும் என்றும் கூறப்படுகிறது. அதே போல மாதங்களில் மிகவும் புண்ணிய மாதமாக கருதப்படும் மாசி மாதத்தில் புண்ணிய தீர்த்தங்களில் அமிர்தம் கலப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதனாலேயே இந்த நாளில் புனித நீராடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் பாவங்களை போக்கக்கூடியதாகவும் சொல்லப்படுகிறது. மட்டுமில்லாமல் இந்த மாதத்தில் வரும் அமாவாசையில் முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்வது மிகவும் சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல் அமாவாசை என்பது மிக முக்கியமான புனித வழிபாட்டு நாளாகவும் சொல்லப்படுகிறது. முன்னோர் வழிபாட்டிற்குரிய இந்த நாள் பலவிதமான புண்ணிய பலன்களை நமக்கு வழங்கக்கூடியதாகவும் கூறப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசைக்கு ஒரு தனிச்சிறப்புகள் இருப்பதைப் போல மாசி மாத அமாவாசைக்கு என்று தனியான மகத்துவமும் இருக்கிறது. இந்த நாளில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்டால் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி சுபகாரிய தடைகள் அனைத்தும் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. அதே போல் மாசி மாத அமாவாசை எந்த நட்சத்திரத்துடன் வருகிறது என்பதை பொறுத்தே நாம் முன்னோர்களுக்கு செய்யும் தர்ப்பணம், சிரார்த்தம், புனித நீராடல், முன்னோர் வழிபாடு, தான தர்மங்கள் ஆகியவற்றுக்கான பலன்கள் மாறுபடுகின்றன என்றும் கூறப்படுகிறது. பொதுவாக மாசி மாத அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்தால் நம்முடைய முன்னோர்கள் மனம் திருப்தி அடைந்து நமக்கு ஆசி வழங்குவதுடன் அவர்கள் செய்த பாவங்கள் நீங்கி முக்தி கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. இந்த ஆண்டு மாசி மாத அமாவாசை பிப்ரவரி 27ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று வருகிறது. அன்று காலை 9:02 மணிக்கு தொடங்கி பிப்ரவரி 28ஆம் தேதி காலை 17 வரை அமாவாசை திதி இருக்கிறது. அதே போல் இந்த ஆண்டு மாசி மாத அமாவாசை அவிட்டம் நட்சத்திரத்துடன் இணைந்து வருகிறது. அவிட்டம் நட்சத்திரத்துடன் இணைந்து வரும் மாசி அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது பித்ருக்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியை தரும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நாளில் அன்னம், தண்ணீர் ஆகியவற்றை தானம் செய்தால் 16,000 ஆண்டுகள் பித்ருக்களை சிதார்த்தம் செய்து திருப்தி செய்த பலன் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி கொண்டாட்டத்தின் முடிவாக மாசி மாத அமாவாசை அமைந்திருக்கிறது சிறப்பான ஒன்றாகும். அதே போல் சிவ வழிபாடு செய்து சிவனின் அருளை பெற்ற கையோடு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களின் ஆசியை பெற்றால் பித்ரு தோஷத்திலிருந்து விடுபட முடியும் என்றும் கூறப்படுகிறது. எனவே இந்த மாசி மாத அமாவாசை நாளில் மறக்காமல் முன்னோர்களுக்கு, அதாவது பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் நல்லதென்றும் சொல்லப்படுகிறது. முன்னோர்களுக்காக விரதம் இருப்பது, தர்ப்பணம் கொடுப்பது ஆகியவற்றை செய்தாலும் தெய்வங்களுக்கு உரிய வழிபாடு மற்றும் நம்முடைய பிரச்சனைகள் தீர்வதற்கான பரிகாரங்கள் ஆகியவற்றையும் செய்வதற்கு இது மிக முக்கிய நாளாகவும் சொல்லப்படுகிறது அமாவாசை நாள். அதிலும் இந்த ஆண்டு மாசி மாத அமாவாசை மிகவும் விசேஷமானதாகவும் சொல்லப்படுகிறது. நாளில் முன்னோர்களை வழிபட்ட பிறகு நம்முடைய பிரச்சனைகள் தீர்வதற்காக வழிபாட்டை மேற்கொள்ளலாம். பொதுவாக வாழ்க்கையில் நமக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு காரணம் நம்முடைய கர்ம வினையாகத்தான் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த கர்ம வினைகள் கழிப்பதற்கு உரிய பரிகாரங்களை செய்வதற்கு மிகவும் ஏற்ற நாளாக அமாவாசை நாள் பார்க்கப்படுகிறது. நீண்ட நாட்களாக இருக்கும் கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று நினைப்பவர்களும், நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் நல்ல செய்தி உங்களை தேடி வர வேண்டும் என்று நினைப்பவர்களும், கர்ம வினைகள் விலகி நல்லது நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும், பித்ரு தோஷம், பித்ரு சாபம் நீங்க வேண்டும் என்பவர்கள் அமாவாசை நாளில் இந்த எளிய பரிகாரத்தை செய்யலாம்.
பரிகாரத்தை செய்வதன் மூலமாக அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் என்றும் சொல்லப்படுகிறது. மாசி மாத அமாவாசை நாளில் முன்னோர்களை வழிபட்டு முடித்த பிறகு வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி வைக்க வேண்டும். அதற்கு பிறகு வீட்டில் பயன்படுத்த வைத்திருந்த வெல்லமோ அல்லது புதிதான சிறு துண்டு அளவிற்கு பனை வெல்லத்தையோ எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை ஒரு தட்டில் வைத்து வீட்டில் உள்ள அம்மன் படம் அல்லது குல தெய்வத்தின் படத்திற்கு முன்பு வைக்க வேண்டும். பிறகு அந்த வெல்லத்தை உங்களின் வலது உள்ளங்கையில் எடுத்து வைத்து கண்களை மூடி உங்களின் வேண்டுதல்கள் எதுவோ அதை சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தி வர வேண்டும் என்பது உள்ள வேண்டுதல்களை முன்வைத்து வேண்டிக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு வெல்லத்தை எடுத்துக்கொண்டு வீட்டின் நிலை வாசலுக்கு வெளியே சென்று அந்த வெல்லத்தை பொடியாக்கி வீட்டின் வெளிப்புறம் நிலைவாசலுக்கு பக்கத்தில் தூவி விடுங்கள். இப்படி நீங்கள் தூவிவிடும் வெல்லத்தை சிறிது நேரத்தில் நூற்றுக்கணக்கான எறும்புகள் வந்து எடுத்து செல்லும். இந்த நூற்றுக்கணக்கான உயிர்களுக்கு அன்னதானம் அளித்த பலன் உங்களுக்கு வந்து சேரும். அப்படி செய்வதன் மூலம் உங்களின் கர்ம வினைகள் நீங்கி பல அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். மட்டுமில்லாமல் பித்ருக்களின் ஆசைகள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் முன்னோர்களின் ஆசை இருந்தால்தான் நமக்கு குலதெய்வம், இஷ்ட தெய்வம் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களின் அருளும் கிடைத்து நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது. எந்த வீட்டில் முன்னோர்கள் வழிபாடு, அவர்களுக்கு உரிய தர்ப்பணம், சிதார்த்தம் போன்ற காரியங்கள் செய்யப்படுவதில்லையோ அவர்களின் வீட்டில் பித்ரு தோஷம், பித்ரு சாபத்தால் திருமண தடை, குழந்தை பேறு ஏற்படுவதில் தடை, பண விரயம், மருத்துவ செலவு உள்ளிட்ட பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும். இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபட அமாவாசை நாளில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்பவே நல்லது என்றும் சொல்லப்படுகிறது. பால்குண அமாவாசை எனப்படும் மாசி மாத அமாவாசை என்று புனித நதிகளில் நீராடுவது, குளங்கள் அல்லது கோவில்களில் உள்ள நீர்நிலைகளில் புனித நீராடுவது மிகவும் சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லப்படுகிறது. இப்படி செய்வதன் மூலம் மனம், உடல், ஆன்மாவை தூய்மை செய்து ஆன்மீக பயன்களை பெறுவதற்கு நம்மை தயார் செய்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. இந்த புனித நீராடலுக்கு பிறகு சூரிய பகவானை வழிபட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களின் ஆசிகளை பெற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மாசி மாத அமாவாசை நாளில் விரதத்தை கடைபிடித்து முன்னோர்களை மனதார நினைத்து வழிபட வேண்டும். மேலும் நம்மால் முடிந்த அளவிற்கு தானம் செய்தால் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையும் என்றும் சொல்லப்படுகிறது. மற்றவர்களின் பசியை போக்கவும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யும் வகையிலும் தானம் அளிப்பது முன்னோர்களுக்கு மனநிறைவை தருகிறது என்றும் கூறப்படுகிறது. இதனால் நமக்கு நிறைவான வாழ்க்கை அமையும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல அமாவாசை என்று பக்தியுடன் சிவன், அக்னி மற்றும் பிராமணர்களை வழிபட வேண்டும். இந்த 3 பேருக்கு அளிக்கும் தானங்கள், செய்யும் வழிபாடுகள் ஆகியவற்றை நம்முடைய முன்னோர்கள் நேரடியாக வந்து ஏற்றுக்கொள்வதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அமாவாசை நாளில் சிவபெருமானுக்கு பால், தயிர், தேன் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்வது ரொம்பவே நல்லது. அதோடு கருப்பு எல்லை நெய்வேத்தியமாக படைத்து அவரது அருளை பெற முடியும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த வழிபாடு இறைவனுடன் ஆன்மீக இணைப்பையும் வலுப்படுத்துகிறது. அது மட்டுமில்லாமல் வாழ்க்கையில் சமநிலையையும் நலத்தையும் ஏற்படுத்துகிறது என்றும் கூறலாம். அமாவாசை சனி பகவானுக்கு பிரத்யேகமான நாளாகவும் சொல்லப்படுகிறது. அந்த நாளில் அவரை மலர், கருப்பு எள், கடுகு எண்ணெய், கருப்பு துணி ஆகியவற்றை சமர்ப்பித்து சனி பகவானை வழிபடுவது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் கோவிலுக்கு சென்று அவருடைய அருளை பெறுவதும் ரொம்பவே நல்லது. இப்படி செய்வதன் மூலம் வாழ்க்கையில் ஏற்படும் எதிர்பாராத தடைகள் மற்றும் சிக்கல்களை நீக்கி முன்னேற்றத்தை உருவாக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. 16 திதிகளில் அமாவாசை திதி மட்டுமே முன்னோர் வழிபாட்டிற்குரிய திதியாகவும் கூறப்படுகிறது. என்பது முன்னோர்கள் வழிபாட்டுக்குரிய நாளாகவும் அதோடு முன்னோர்களுக்கு உரிய கிரகணமான சூரிய பகவானையும் வழிபடுவதற்குரிய நாளாகவும் பார்க்கப்படுகிறது. அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுத்து முடித்த பிறகு சூரிய பகவானுக்கு தண்ணீர் படைத்து வழிபட வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நாளில் நாம் அளிக்கும் பிண்ட தானம், தர்ப்பணம், தான தர்மங்களின் பலன்கள் நம்முடைய முன்னோர்களை சென்றடையும் என்றும் சொல்லப்படுகிறது.
மட்டும் இல்லாமல் அமாவாசை திதியன்று மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு வாயு ரூபமாக வீடுகளுக்கு முன்னோர்கள் வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த சமயத்தில் தங்களின் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது சந்ததியினர் தங்களை நினைத்து தங்களுக்காக தர்ப்பணம், பித்ரு பூஜை போன்றவற்றை செய்திருப்பதைக் கண்டு முன்னோர்கள் மனமகிழ்ச்சி அடைவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.